எமது தேசத்தின் வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும். தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் வளத்திற்கும் வாழ்வுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியவை. அம்பாறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதனால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கரைவலை மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் மீன்பிடி துறைமுகம் அண்மையில் திறக்கப்பட்டதை அடுத்து இந்த பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தை அண்டிய பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் தமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக இந்த பகுதியில் தொழிலில் ஈடுபடும் கரைவலை மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய கண்களை கொண்ட தடை செய்யப்பட்ட வலைகளை உபயோகித்து மீன்பிடியில் ஈடுபடும் போது குஞ்சு பருவத்தில் உள்ள மீன்களும் சிக்கிக் கொள்கின்றன. அண்மையில் இந்த பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளை பாவித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட சிலரை அதிகாரிகள் கைது செய்திருந்த போதும் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட வலைகளை பாவித்து மீன்பிடிக்கும் நடவடிக்கை தொடர்வதாக பிரதேச மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். சின்ன மீன் எல்லாம் குடிவரத்தால எங்களுக்கு வந்துகிட்டு கடும் பிரச்சனையாக நாங்கள் மீன் வராத கஷ்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மீன்வளத்தில் சடுதியான வீழ்ச்சி காணப்படுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் மீன் இனங்கள் அழிந்து போவதற்கான ஆபத்துக்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒசக்கிலிருந்து கரைக்கு இறங்குகின்ற மீன்கள் அவர்களை பிடித்துக் கொள்வதால் சிறிய சிறிய மீன்களையும் அவர்கள் அழிக்கின்றார்கள். இதனால் எங்கள் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த பகுதிக்கு வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதால் இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பிரதேச மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாசரி வலையை போட்டு மீன் பிடிக்கிறதால இவங்களுக்கு இந்த தொழிலை செய்ய முடியாது. நாங்க என்ன செய்யலாம் என்று ஒரு பெரிய ஒரு யோசனைக்கு மத்தியில இப்ப வாழ்ந்துள்ளோம். நாட்டின் வளத்தை பாதுகாக்கவும் தமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்டவர்கள் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்களின் எதிர்பார்ப்பாகும். வியாபாரம் மேற்கொள்வதற்காக உலகத்தில் சிறந்த நாடுகளை தரப்படுத்தலில் கவனத்தில் கொள்ளப்படும் விடயங்களில் இலங்கை ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சியடையாத நாடுகளை விட கீழ்மட்டத்தில் காணப்படுவதாக பாத் பைண்டர் மன்றம் தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டளவில் குறித்த தரப்படுத்தலில் முதல் 30 நாடுகளுக்குள் இலங்கையை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டிருந்ததாக அந்த மன்றம் சுட்டிக்காட்டியது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் 11வது மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதன் தலைமை பொறுப்பை மலேசியாவின் அப்போதைய அரசு தலைவர் மஹதீர் முகமது ஏற்று செயற்பட்டார். 1989 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் திகதி தொடக்கம் 24ஆம் திகதி வரை இந்த மாநாடு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்தி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் பெற்ற 234 ஓட்டங்களுக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடும் இந்தியா 6 விக்கெட் இழப்புக்கு 354 ஓட்டங்களை இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் விக்கெட் இழப்பின்றி 37 ஓட்டங்களுடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இந்தியா சற்று தடுமாற்றத்திற்குள்ளானது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கரினால் 10 ஓட்டங்களையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்திய அணி ஒரு கட்டத்தில் 156 ஓட்டங்களுக்கு 6வது விக்கெட்டையும் இழந்தது. எனினும் அறிமுக டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ரோஹித் சர்மா அபார சதமடித்து அணியை வலுப்படுத்தினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.